ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்க வேண்டுமே தவிர பண்பாடு மற்றும் மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது என்று கூறிய குழு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எஸ்கே தார் குழு. இரண்டாவது கேள்வி, அரசுக்கும் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சியாகும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கிரான்வில் ஆஸ்டின். மூன்றாவது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1929. நான்காவது கேள்வி, திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1 ஜனவரி 2015. ஐந்தாவது கேள்வி, உலக சமூக நீதி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, பிப்ரவரி 20. ஆறாவது கேள்வி, கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக புரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏபிஜே அப்துல் கலாம். ஏழாவது கேள்வி, 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, சிறு பிளவு ஆண்டு. எட்டாவது கேள்வி, எப்போது இந்திய ரிசர்வ் வங்கியானது தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜனவரி 1949. ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1 நவம்பர் 2016. பத்தாவது கேள்வி, திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, நீலகிரி. பதினோராவது கேள்வி, தென்னிந்தியாவின் முதுகிழவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய ஐயர். பன்னிரெண்டாவது கேள்வி, நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, பாபா ராம்சிங். 13வது கேள்வி, பாரத மாதா ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா. 14வது கேள்வி, வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, பாஸ்கல் விதி. 15வது கேள்வி, சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக விளங்கியவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ நாயக். 16வது கேள்வி, பாமினி அரசின் சிறந்த மொழியறிஞர் மற்றும் கவிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ். 17வது கேள்வி, பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியார். 18வது கேள்வி, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கடலூர் அஞ்சலை அம்மாள். 19வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலை வாரியத்தை அமைத்த கட்சி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. 20வது கேள்வி, வள்ளலாரின் பாடல்களை திரட்டி திருவருட்பா என்னும் பெயரில் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1867. 21வது கேள்வி, தமிழ்நாடு மாநில தினம் எப்போது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 18. 22வது கேள்வி, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித். 23வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தர்மபுரி. 24வது கேள்வி, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 7.5 விழுக்காடு முன்னுரிமை வழங்க பரிந்துரைத்த குழு எது? சரியான விடை ஆப்ஷன் பி கலையரசன் குழு. 25வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் பொழுது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி பிரபு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.